Hey guys, welcome back to FCC French Fry. இன்றைக்கு எங்க சேனல்ல பேசிக் சீஸ் கேக் செய்ய போறோம். பேசிக்கான திங்ஸ் வச்சு sugar இல்லாம. If you enjoy with my video, subscribe to our channel for more video in Tamil. வழக்கம் போல if you like, let we start. First நான் இதுக்கு cream cracker எடுத்துருக்கேன். 10 பிஸ்கட் பேஸுக்கு இது காணும். நல்லா இதை நொறுக்கி எடுக்கணும். நொறுக்கும் போது இது cream cracker சரியான உப்பு பிஸ்கட். இது உப்பு பிஸ்கட்னா இதோட பேரே. ஸோ கொஞ்சம் இனிப்புக்காக வேண்டி 4 டெசர்ட் ஸ்பூனுக்கு நான் ஐசிங் சுகர் சேர்க்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறது கேப்சர்ட் ஆகல. ஸோ அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும்னா ஒரு பிடிச்சா பிடிக்கிற பக்குவத்தில் இருக்க வேணும். அதை நாங்கள் கேக் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அமர்த்தி எடுக்கணும். டீம் பேஸ் செட் ஆகிற வரைக்கும் இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அடுத்து ஒரு 1/4 கப் சுடு தண்ணியில் 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு ஜெலட்டின் பவுடர், அதாவது இந்த கேக்கை ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கிறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கீப் இட் இன் அ சைட். க்ரீம் பேஸ் செய்கிறதுக்கு 250 கிராம் க்ரீம் சீஸ் எடுத்துருக்கிறேன். 250 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன். ரெண்டையும் ஒன்றாவே மெஷர் பண்ணி எடுத்துட்டு இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு நாங்கள் நல்லா பீட் பண்ண வேணும். க்ரீம் சீஸ் அண்ட் விப்பிங் க்ரீம் ரெண்டும் சேர்த்து 1/2 கிலோவுக்கு வர வேணும். இந்த வீடியோ பேசிக் ஐடியா மட்டும்தான். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் நல்லா டெவலப் பண்ணலாம். அடுத்து 397 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கிறேன். இதில் பாதி தான் நான் சேர்க்கிறேன். நான் சேர்க்கிற இந்த அளவு ஒரு செட்டில்டான இனிப்பாக தான் இருக்கும். ஆக தித்திப்பான இனிப்பாக இருக்காது. இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற ஜெலட்டின் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். இப்படி சாப்பிடவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளெல்லாம் விடவே மாட்டினோம், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச கேக் மோல்டில் சேர்த்துட்டு ஓவர் நைட் அல்லது 8 மணித்தியாலம், கவனமான விஷயம் நல்லா லெவல் பண்ணி எடுக்க வேணும், நல்லா டப் பண்ண வேணும். 8 மணித்தியாலம் வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி செட்டில் ஆகி வந்திருக்கும். அளவுகள் கவனம். மேலே டெக்கரேஷன் நீங்கள் வேறு ஜெல்லியோ என்னவோ கொடுக்கலாம். நான் பேசிக்காக ஒரு சாக்லேட் கொக்கோ பவுடரை சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் கட் பண்ணி எடுக்கக்குள்ள அது அப்படியே கேக் துண்டை விட அப்படி ஜெல்லி மாதிரி வர வேணும். அதுதான் விஷயம். இதில் நாங்கள் இப்போ இதில் நான் எடுக்கல பாருங்க, மற்ற சைட் கேக்குக்கு டிஸ்டர்ப் கொடுத்து தான் எடுப்பேன். ஆனால் அதுக்கு எதுவுமே ஆகாது. பாருங்கள் இவ்வளோ செட்டில் ஆகி, இதுதான் விஷயம். இப்படி நின்றுதுன்னா சீஸ் கேக் சக்ஸஸ். இதை வச்சுக்கொண்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவல் வேறு. நீங்கள் பழங்கள், மாம்பழமோ பேரிச்சம்பழமோ எது போட்டு செய்கிறனாலும் இதுதான் பேசிக். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணலாம். மிச்சம் எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவலை பொறுத்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.